கெடுத்துட்டாண்டி. ஏய், நடந்து முடிஞ்சதை பேச வரலன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் அதை தான் பேசிட்டு இருக்க. போய் படுத்து தூங்குடா போடா. ஏய், நான் என்னடா சொன்னேன்? அவளை தவிர யாருமே இங்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. நீ பொத்திக்கிட்டு ஓரமா நில்றா. இங்க பாரு ஆனந்தி, உன் மேல நான் வச்சிருந்த காதல்ல அது கொஞ்சம் கூட குறையாம அண்ணா அப்படியே தாண்டி இருக்க. இப்ப கூட உன் கழுத்துல நான் தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆகிறதுக்கு நான் ரெடியா தாண்டி இருக்கேன். ஆனா அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? அது என்ன கண்டிஷன்? அப்போ அதுக்கு ஓகே சொன்னா ஆனந்தி நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அது என்னன்னா, உன்னோட அண்ணங்காரன் இந்த வள்ளிய தூக்கி எரிஞ்சாகணும். என் தங்கச்சி ரேணுகா கழுத்துல அவன் தாலிய கட்டணுண்டி. இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் நீ நான் சேர முடியும். போதும், நிறுத்து கார்த்திக். இதுக்கு மேல நீ ஒன்னும் பேச வேண்டாம். இங்கிருந்து கிளம்பு. ஏய், நீ ஏன் இவ்வளவு வீம்பு பிடிக்கிற? இதுல முடிவெடுக்க வேண்டியது வேலை தானே. அவ முதல்ல பேசட்டும். அவன் எப்படி பேசுவான்? அவன் தான் மோசமான சுயநலக்காரனாச்சு. அவனுக்கு ஆனந்தி வாழ்க்கையை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இங்க பாரு கார்த்திக், என் அண்ணனை பத்தி எதுவும் பேசாத. என் அண்ணன் ஒன்னும் எடுத்த கவுத்தன முடிவு எடுக்கிற ஆள் கிடையாது. அண்ணன் முடிவெடுத்தா அதுல 1000 காரணம் இருக்கும். அதனால தேவையில்லாம என் அண்ணனை குறை சொல்லாம போயிடு. ஏய், நான் இப்ப கூட எதுக்காக பேசுறேங்கிறது உனக்கு புரியலையாடி? இவனால நம்ம கல்யாணம் நின்னு போனத என்னால ஏத்துக்கவே முடியலையாடி.